இப்போ பார்த்தீங்கன்னா பாரு ஓடிட்டா பாரு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு தர வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா மேனாவோட தங்கச்சியோட பிருந்தா, இவ பேர் பிருந்தா. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் தவசி அந்த மேனா இப்போ பார்த்து நாங்கள் ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சீன்ஸ் போட போகிறோம். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. நாங்கள் அடிக்கடிக்கு தொடர்ந்து வீடியோ போடும்படி நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். ஒரு புதிய டாப்பிக்கோடு நாங்கள் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் வெளிப்படுத்துவோம். பாய். நாளைக்கு கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். நாளைக்கு தினத்தில் போயிட்டு நம்ம சர்ச்சில் போயிட்டு கேக் சாப்பிடுவோம். கேக் தராங்களா பிரியாணி தராங்களா தெரியல, சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் அந்த பிரியாணிக்காக நான் போகலை. அப்படியே ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் போயிட்டு இயேசுவை போயிட்டு ஆராதனை பண்ணிவிட்டு நாளைக்கு ஆராதனை பசுத்து ஓய்வு நாள் அதையும் நாங்கள் என்ன பண்ண கை கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேடம் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. இவங்களும் வருவாங்க. இவங்க பேர் தான் பிருந்தா. அவங்க ஒரு மேடம் சிச்சின்னு இருக்கிறாங்க. அவங்க பேர் தவசி. இப்போ இவங்க தான் பெரிய ஆள். இதை பார்த்துங்க சரிங்களா. இப்போது நாங்கள் வீடியோ அடுத்த லெவலில் கொண்டு போகிற அளவுக்கு எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், எங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது வீடியோ மூலமாக பண்ணுங்கள். தோசை சுட்டுக்கிறாங்க. தோசை சுட்டுறது தவசி, சட்னி சுட்டுறது யாருன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு தோசைக்காய் சுட்டு தோசை எப்படி அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. அப்படியே தக்காளி எதுல அது ஒருத்தர் சிரிக்கிறா பாருங்க, அவ சிரிக்கிறா. பார்த்தீங்கன்னா தக்காளியில் சர்க்கரை போட்ட மாதிரி ஒரு டேஸ்ட்டு. என்ன தப்புனான்னு தெரில, வெல்லம் போட்டாலும் தெரில, தேன் போல் ஒரு சுவைங்க. வேறு லெவலில் கொண்டு போயிட்டாங்க சாப்பாடு. இந்த பாருங்க இவங்க 2 பேர் சொல்கிறாங்களாம். இவ வந்து என்னது பட்டர் தோசை, இவங்க வந்து நைஸ் தோசை சுட போகிறாங்க. இவங்க வந்து பட்டர் தோசை, இவங்க மெலிசா சுட போகிறாங்க. இவங்க இப்போ அடுத்தது இவங்க பட்டர் தோசை. இது எங்க பாருங்க பட்டர் கட் பண்ணுறாங்க, பட்டர் கட் பண்ணுறாங்க. ஓ போட்டாச்சு. பட்டர் பட்டர் தடவுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது விருத்தாச்சலம் ஸ்பெஷல் தோசை சொல்கிறாங்க. அதில் நெய்யெல்லாம் மட்டெல்லாம் போட்டு அதை ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. அதோட டேஸ்ட் எப்படின்னு நமக்கு தெரியாது. முதல் தடவை இப்போ சாப்பிட போகிறேன். அதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்ல போகிறேன் பாருங்கள். இது சொல்கிறாங்க பாருங்கள். இந்தமாரி ஒரு தோசை நீங்கள் இங்கே பார்த்துருந்தேன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். பாருங்கள் ஒரு முருனான ஒரு தோசை. அதில் பார்த்தீங்கன்னா மட்டர் போட்டாங்க, கூட சேர்ந்து மட்டத்தை பட்டர் கூட எண்ணெய் போட்டு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. அதோட ஃப்ளோர் அது கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. வாவ், பார்க்குள்ளேயே எச்சு விடுது காய்ஸ். பா, சைனா எவ்வளோ தோசை சொல்ல மாட்டாங்க. பிளேட் பாருங்கள், பிளேட்டுக்கு ஏற்ற கலருங்க. கண்டிப்பாக இந்த தோசையில் ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டதில்ல, நான் சொல்கிறேன். மறுபடியும் தோசை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. சும்மா ஏன் முடிஞ்சு காட்டுங்க ப்ளீஸ். பாருங்கள் தோசை மாதிரி தான் இருக்குது. ஸ்மெல்லு மட்டும்தான் அந்த மற்ற ஸ்மெல் அடிக்குது. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஏன்டா வயங்க வைக்கிறது ஒரு ஃபீல் ஆகுது. அது என்னென்ன காரணம் கேட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டாங்க, ஆயில். மற்றோடு இருந்திருந்தாக்கா அது ஃபினிஷிங் கரெக்டாக இருந்திருக்கும், லெவல் ஒரே லெவலாக இருந்திருக்கும். அந்த எண்ணெய் இன்க்ரேஜ் அதிகமாக ஆனதுனால இது என்ன பண்ண முடியல, உள்ளே இறங்க மாட்டேங்குது. ஆனால் மற்றவங்களோட ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க ஸ்டைலில் அது போட்டாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முறுமுறு ஃபீல் ஆச்சு. எனக்கு அது ஞாபகம் இல்லை சொல்கிறதுக்கு. ஏன்னா அவங்க சமைச்சதுனால அதோட வெப்பம் அதோட அந்த மூக்குக்குள்ளே போய்ட்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. சீக்கிரம் சொல்லிட்டேன். ஆனால் இதில் முறுமுறுப்பு இருக்குது.
சுத்தம் பாருங்க, சத்தம் பாருங்க, சத்தம் அவங்க கேட்டுருக்கோம். டெஸ்ட்டாக இருக்குது, ஆனால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க. ஓகே குட். கைஸ் இப்போ பார்த்தா ஒரு வருத்தமான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, இவங்க சாப்பிட்றாங்களா தோசை இது சரியாக வேகலன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தோசை அவங்க செஞ்சது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேர்ள்ஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் அது செஞ்சாங்க. அது சரியான முறையில் அது வேக வைக்கல, அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா சிரிப்பு அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. கைஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஸ்கஸ்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை மாற்றிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். கைஸ் ஓகே பாய்.